வெறும் 10 நாட்கள் என்று திட்டமிடப்பட்ட சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணம் 50 நாட்களை கடந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் தீவிரமான உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்பிருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோரின் தசை மற்றும் எலும்பு அடர்த்தியை இழந்திருக்கலாம் என்றும் அதனால் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது என்றும் நாசா தெரிவித்துள்ளது. மேலும் நீரிழப்பு, எலும்புகளிலிருந்து கால்சியம் வெளியேறும் காரணத்தினால் சிறுநீரக கற்கள் உருவாக வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. நம் பூமியிலிருந்து ஏறத்தாழ 400 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அடிக்கடி விண்வெளி வீரர்கள் சென்று ஆய்வு செய்வது வழக்கம். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தான் இந்த பணிகளை மேற்கொண்டு வந்தது. சமீபத்தில் இந்த பணிகளை தனியார் வசம் ஒப்படைக்க நாசா முடிவெடுத்தது. இதற்காக போயிங் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டது. இதற்காக ஸ்டார் லைனர் என்ற ஸ்பேஸ் ஷிப்பையும் தயாரித்தது. இந்த ஸ்பேஸ் ஷிப் மூலம் கடந்த ஜூன் 5ஆம் தேதி அமெரிக்காவின் ஏவுதளத்திலிருந்து சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். 2 நாட்கள் கழித்து, அதாவது ஜூன் 7ஆம் தேதி ஸ்டார் லைனர் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தது. ஆனால் இந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்னரே 2-3 முறை ஸ்டார் லைனரின் பயணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இப்படி இருக்கையில் தற்போது சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸையும் புட்ச் வில்மோரையும் மீண்டும் பூமிக்கு அழைத்து வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஜூன் 14ஆம் தேதி மீண்டும் பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டும். ஆனால் ஸ்டார் லைனரில் ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மற்றும் உந்து விசை கருவியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த பயணத்தை மேலும் 1 வாரத்திற்கு தள்ளி போட்டார்கள். ஆனால் அந்த ஸ்டார் லைனரின் தொழில்நுட்ப கோளாறுகள் இன்னும் சரி செய்யப்படாததால் இன்று வரை இருவரும் பூமிக்கு திரும்ப முடியாமல் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே சிக்கி தவிக்கின்றார்கள். இது நாசா விஞ்ஞானிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி இருக்கையில் சுனிதா வில்லியம்ஸ் திட்டமிட்டதை விட அதிக நாட்கள் விண்வெளியில் இருப்பதால் அவர் தசை மற்றும் எலும்பு அடர்த்தியை இழக்க நேரிடலாம் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். விண்வெளியில் மனிதர்கள் அதிக நாட்கள் இருப்பதால் சில சிக்கல்களை எதிர்கொள்கின்றார்கள். இதில் முக்கியமானது எடை இழப்பு மற்றும் தசை மற்றும் எலும்பு அடர்த்தி இழப்பாகும். விண்வெளியில் புவியீர்ப்பு விசை 0 இருக்குமாம். எனவே தசைகள் எலும்புகளுக்கு எடையை தூக்கும் வேலை கிடையாது. தசைகள் மற்றும் எலும்புகளின் பயன்பாடு குறைவதால் நாளடைவில் தசை நார் அளவு மற்றும் எண்ணிக்கை குறைந்துவிடும். இதனால் தசை செயல்பாடு பலவீனமடையுமாம். இதனால் எலும்பு உடைந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று கூறுகின்றார்கள். இது தவிர கண்களிலும் சில மாற்றங்கள் ஏற்படும். அதாவது விண்வெளியில் இருப்பதால் மூளை மற்றும் கண்களில் அழுத்தம் அதிகரிக்கும். இது மங்கலான பார்வை, இரட்டை பார்வை மற்றும் கண் திரிபு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். தற்போது சுனிதா வில்லியம்ஸும் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் நிலையில் இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் நாசாவின் தரப்பில் விரைவில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் பூமிக்கு திரும்புவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.